ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் அவர் சேனல். ஸோ இன்றைக்கி வந்து பீஃப் சமையல் தான் பார்க்க போகிறோம். பீஃப் சமையலுக்கு வந்து பின்னாடி தக்காளி, வெங்காயம், இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாமே ரெடி ஆகிட்டுருக்கு. என்னென்ன பண்ணுறோம் அப்படின்றத நான் காட்டுற பாருங்கள். எதுக்காக இந்த சமையல் அப்படின்னா, எல்லாருமே இந்த மாலை போட்டு விரதம் இருந்து நான்வெஜ்ஜே பார்க்காம இருந்தாங்களா, அதனால இன்றைக்கி வந்து 5 கிலோ பீஃப் எடுத்துருக்கோம். அதுக்கப்புறம் அந்த நல்லி என்னமோ சொல்லியிருக்காங்க, அதெல்லாம் இருக்குது. அதெல்லாம் எடுத்து இன்றைக்கி ஒரு பிடிக்க போகிறோம். அதுக்காக தான் இன்றைக்கி பயங்கரமாக சமையல் ரெடி ஆகிட்டுருக்கு. செல்ஃபி எடுங்க, நீ வரக்கூடாது, நீ வந்து இதிலே கிடையாது. ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஆயிலை ஊற்றிட்டு வெங்காயம், பச்சை மிளகா, நல்லெண்ணெய் எல்லாமே சேர்த்து ஃப்ரை ஆகிட்டுருக்கு. இவங்க 3 பேர் தான் இப்போ வந்து நமக்கு சமைச்சு கொடுக்க போகிறாங்க. அந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா பீஃப் எடுத்து கழுவி நீட்டாக கழுவி வச்சுருக்கோம். உன்னை வீடியோ எடுக்க தான் தம்பி கூப்பிட்டுது. சண்டை போட்டுக்கிறான் மக்களே. இப்போ வந்து தக்காளி வந்து போட்டுக்கலாம். கொஞ்ச நேரம் ஃப்ரை ஆகட்டும். அதுக்கப்புறம் என்ன லெவலில் இருக்குன்றதை அடுத்து காட்டுறேன். இஞ்சி பூண்டு வந்து பார்த்திங்கன்னா அரைச்சிக்கலாம். அது இப்போ வந்து பார்த்திங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அரைச்சி வச்சுருக்கோம், அதை சேர்த்துக்கலாம். மட்டன், சிக்கன் ரெண்டுமே எப்படி சமைக்கிறோமோ அதே மாதிரி தான் நம்ம பீஃபும் சமைக்க போகிறோம். எனக்கு தெரிஞ்ச எல்லா நான்வெஜ்ஜும் ஒரே டைப் தான். பின்னாடி வேற ஒரு நாய் எட்டி பார்த்து நிற்கிது. ரொம்ப நேரம் கும்பலாக நின்று என்ன பண்ணுறேன்னு பார்த்துட்டு. மக்களை கழுவுனியா? யூடியூப்பில் வந்து மக்கள்லாம் பார்ப்பாங்க. காய்ஸ், தக்காளி வெங்காயம் வதக்கியாச்சு. நாட்டு மாட்டுக்கறி எல்லாமே ஓரளவுக்கு நல்லா வந்துருச்சு. இப்போ பீஸை வந்து நம்ம போட்டுட்ருக்கோம். நல்லி, இதுதான் நல்லி. பார்த்துங்க காய்ஸ். ஆஹா, அடடா, ஸ்மெல்லு நல்லா ஜம்முன்னு இருக்குப்பா. பத்தாதுன்னு தோணுதானா? பத்தாதா? 8 பேருக்கு. காய்ஸ், இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா சின்ன பசங்களாம் விளாண்டுருக்கானுங்க. நம்ம வீடு எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த சைடு ஒரு பைக் இருக்குதுல்ல, அந்த பைக் கிட்ட தான் நம்ம வீடு. ஒயிட் கலர் பெயிண்ட் அடிச்சிருக்குல்ல, அதுக்கு பின்னாடி தான் நம்ம வீடு. அங்கே தான் பசங்களாம் உட்காந்துருப்போம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்ம சமைச்சிட்ருக்கோம். போனோம்னா நம்மளை சிட்டி ஃப்ளேவருக்காக லைட்டாக கொத்தமல்லி புதினா சேர்த்துக்கலாம். நம்ம இறக்கும்போது கொஞ்சம் கொத்தமல்லி வச்சுக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா மூடி போட்டு மூடி வச்சிடலாம். கொஞ்சம் நேரம், ஒரு 1/4 மணி நேரம் நல்லா வேகட்டும். 1/4 மணி நேரத்துலேருந்து 1/2 மணி நேரம் நல்லா வேகட்டும். பீஃப் வந்து எப்போவுமே வேகிறதுக்கு ரொம்ப நேரம் எடுத்துக்கும், அதனால் நல்லா வேகட்டும். பார்த்திங்கன்னா என்னோடய சொந்த ஊரில் இருக்கோம். சொந்த ஊரில் எங்கள் பக்கத்து வீட்டில் உட்காந்துருக்கோம். பக்கத்து வீட்டு கிள்ளியில் உட்காந்துருக்கோம். கறி வந்து வெந்துட்டுருக்கு. அடுத்து டைம் ஆகல, டைம் ஆச்சுன்னா சும்மா அப்படியே கறிட்டு பண்ண வேண்டியதான். ஈவினிங்காக ஸ்டார்ட் பண்ண வேண்டியதான். நியூ இயர் வேறு நாளைக்கு. எல்லோரும் நியூ இயருக்காக பயங்கரமாக செலிப்ரேட் பண்ண பிளான் பண்ணியிருக்கீங்க. நாங்களும் பிளான் பண்ணிட்டு எல்லாமே நடந்துட்டுருக்குது. மாப்பிள்ளாவும் இப்போ வந்து நம்ம மாப்பிள்ளை, அவன் தம்பி நிறைய பேர் பார்த்துருக்கீங்க. அவர் சொல்லவே இருக்காங்க, நிறைய பேருக்கு தெரியும். அவன் வந்து அவனையும் தெரியும். என்னை வந்து ஃபாலோ பண்ணுற எல்லாருக்கும் மோஸ்ட்லி எல்லாருக்கும் தெரியும். ஓகே, அடுத்து கறி மட்டும் வேகட்டும். அதுக்கடுத்து என்ன பண்ணுறது, கறி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10 நிமிஷத்துக்கிட்ட வெந்துருச்சு. அப்படியே காட்டுப்போம். நல்லா வெந்துட்டுருக்கு. இன்னும் ஒரு 10 நிமிஷம் வந்துருந்துச்சுன்னா மசாலா போட்டு இறக்கிற வேண்டியதான். டைம் வந்து பார்த்திங்கன்னா 11:57 ஆயிடுச்சு. அதான் சொல்லாரா, யூடியூப்பில் நிறைய பேர் பார்ப்பாங்க தெரிஞ்சவங்களாம்.
இப்போ கடைக்கு போய்ட்டு கொஞ்சம் திங்ஸ்லாம் வாங்க வேண்டியது இருக்குது, வாங்கிட்டு வர போகிறோம். அதெல்லாம் பெரிய பிராண்டு வந்து காட்டுறோம் பாருங்க. சரி, நாங்கள் கடைக்கு போய்ட்டு வந்துடுறோம். கறி வந்து பார்த்திங்கன்னா செம்மையாக வந்துருச்சு. மசாலா சேர்த்துக்கிட்டு ஒரு 10லேருந்து 5 நிமிஷத்துக்குள்ளே இறக்கிட வேண்டியதான். இறக்கும்போது கொத்தமல்லி லைட்டாக தூவிட்டு இறக்க வேண்டியதான். மாப்பிள்ளை வந்து நல்லா கிண்டுன்னு கிண்டுறாரு. அந்த பக்கம் சூப்பு எடுத்து குடிச்சிட்ருக்காரு. சூப்பு, பீஃப் சூப். கொத்தமல்லி தூவிட்டு இறக்க வேண்டியதான். மட்டன் ஃப்ளேவரபுள் பீஃப் சமைச்சு முடிச்சிட்டோம். ஸோ அவ்வளோதான் கைஸ், சமைச்சு நாங்கள் எடுத்துகிட்டு வெளியில் போய் சாப்பிட போகிறோம். ஸோ அவ்வளோதான். இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா இதோட நான் முடிச்சுக்கிறேன். நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக வந்திருந்தீங்கன்னா கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். டாடா பாய்.